சைனா மேல 100% டரிஃப்னு சொல்லிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணதுனால கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் ட்ரேடர்ஸ் உடைய 19 பில்லியன் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நாள்ல வைப் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து செல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் அந்த சைனா மேல 100% டரிஃப் போட்டதுனால அங்கிருந்து வெப்3 அதாவது கிரிப்டோக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து நம்ம வாங்கி மைனிங் பண்றதுக்காக மேனுஃபேக்சர் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா டெக்னாலஜி வைஸ் ஏகப்பட்டதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் குளோபலாக வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால அதிகமாக இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 100% டெரிஃப் வந்து போட்டதுனால நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கே காணாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்ததுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி செல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்ஷன்ஸ்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லீவரேஜை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து வைக்காம போயிருக்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லிக்விடேஷனு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஏன்னா லீவரேஜை பொறுத்த வரைக்கும் நான் $10 வச்சு ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா 10x லீவரேஜை யூஸ் பண்ற போது எனக்கு $100 வந்து கிடைக்கும். ஸோ அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவே நான் போகக்கூடிய அந்த பொசிஷன் லாங்கா இருக்கலாம் இல்ல ஷார்ட்டா இருக்கலாம். ஸோ அதுக்கு அகைன்ஸ்டா 10% லாஸ்ல போச்சு அப்படின்னா என்னுடைய மார்ஜினான $10 இருந்தா ரெடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் லாங் பொசிஷனுக்கு $10 வச்சு 10x லீவரேஜ்ல நான் வந்து என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரியே லாங்ல போச்சு அப்படின்னா, அதாவது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருந்தது அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவே ஆப்போசிட்டா டம்ப் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து லாஸ் தான். அதுவும் ஒட்டு மொத்தமா எப்படி வைப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10%ல நான் என்ட்ரி ஆகின கிரிப்டோ வந்து லாஸ்ல போகுது அப்படின்னா நான் வச்சிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கேபிட்டல் லீவரேஜ்ல போட்டோம் பாத்தீங்களா $100 இருக்கு. ஸோ அந்த $100க்கு 10%ன்றது பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய $10 மார்ஜின் வந்து காலியாயிரும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடேஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய ட்ரேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா ஏகப்பட்ட செல் பண்ணதுனால இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் வந்து ஆயிருச்சு. ஃபைனலாக சொல்றது என்ன அப்படின்னா இதனால தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து போகக்கூடாது அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் இந்த லீவரேஜ் எப்படிலாம் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக செட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் பெரிய பெரிய இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பாவம் இவருடைய நிலைமைன்னு சொல்ல வரல, பட் இந்த நிலைமை வந்து வந்திருக்க கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.